Shubman Gill, the vice captain, happy with that decision? எங்கப்பா Shubman Gillக்கு என்னப்பா இப்படி பேக் பண்றீங்க? பாவையா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கயா. சஞ்சு சாம்சனை பேக் பண்ணுங்களப்பா. நீ சஞ்சு சாம்சனை விட்டுறீங்கயா. சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு இருக்கான், அவனை பேக் பண்ணுங்களப்பா. சஞ்சு சாம்சன் நிறைய பேக் பண்ணிருக்காங்க. Yeah, but Sanju Samson or a place when there is not, has nothing to do with Shubman Gill, Chika. That is the direct competition with Rishabh Pant. I'm talking as a compass. I'm not talking about Rishabh Pant because I'm talking as a player. I'm saying Rishabh Pant is a certainty of my team. Definitely Rishabh Pant, KL Rahul certainty. அவனை பத்தி நான் பேசவே இல்லை. அவனை பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ண, விக்கெட் கீப்பர்லாம் கன்சிடர் பண்ணாத. Hi guys, welcome to Cheeky Chika. Mukk mela raja. Aha. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Chika, obviously, a couple of hours back when the Champions Trophy squad announced Pannanga. Any surprises for you, Chika? I was there, I was covering it with Star Sports, but little surprise, Shubman Gill being the vice captain, definitely a talking point. Only 3 fast bowlers, recognized fast bowlers, 3 fast bowlers தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. திருப்பியும் 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது டெஃபினட்டா திருப்பி அதை பத்தி பேசுவோம். இதே தான் T20 வேர்ல்ட் கப்லயும் பண்ணாங்க, திருப்பி அதே தான் பண்ணிருக்காங்க, அதே பேட்டர்ன்ல தான் போயிருக்காங்க. Lot of talking points, Chika, but let's start straight with the overall squad, Chika. Expected lines, most of the players have been selected. Maybe 1 or 2 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் உள்ள வருவாங்கன்னு, they didn't come in. We'll talk about that, but first straight up, Shubman Gill, the vice captain, happy with that decision? இத பாருங்க வியூவர்ஸ், Shubman Gill திடீர்னு வைஸ் கேப்டன் பண்றாங்க. நான் இப்பதான் Shubman Gill ரெக்கார்ட் பண்ணிச்சே, இந்த ஷோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு படலாம் பண்ணல கடைசி லாஸ்ட் 1 இயர்ல 2020 வேர்ல்ட் கப்ல தான் நீ எல்லாமே ஆக்சுவலா பார்த்தலாம். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க 1 டேஸ். லாஸ்ட் 10 1 டே இன்டர்நேஷனல் பாருங்க, ஸ்ரீலங்காவோட 6 35 16, அதுக்கு ஃபைனல்ஸ் 4, செமிஃபைனல் 80, அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நீ டெட்லின்னு ஒண்ணுமே கிடையாது. நீ what is so deadly about Shubman Gill to be a vice captain and say certainty? I am surprised. பாவையா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் நல்ல வேலை அவனுக்கு கொடுத்தாங்க டீம், அது ஒரு குட் நியூஸ். இது பட் பாவம் what happens to people like say ஒரு ஃபர்ஸ்ட் Shubman Gill ஒரு டாக்கிங் பாயிண்ட், எனக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் சொன்ன மாதிரி அது ஒரு டாக்கிங் பாயிண்ட். ப்ராபபிலி 4th ஃபாஸ்ட் பவுலர் ஹார்திக் பாண்டியா வந்துருவான்னு நினைக்கிறேன். The other thing is பாவம் சஞ்சு சாம்சன், என்னோட ஒப்பீனியன் அவன் எவ்வளவுதான் அடிப்பாங்க பாவம். நீ ஆக்சுவலா ஸ்ரீலங்கால போய் பார்த்தனா அந்த ஸ்கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும். ஸ்ரீலங்கா பேட்டிங் ஸ்கோர்ஸ் பாரு, லாஸ்ட் 3 1 டேஸ் ஆடிருக்காங்க ஸ்ரீலங்கா ஆனா. அங்க பாரு அணி யார் ஒருமே பண்ற யாரு, Shubman Gill எல்லாம் பாரு 3 இன்னிங்ஸ்ல 57 ரன், ஸ்ரேயஸ் 3 இன்னிங்ஸ்ல 38 ரன். சோ இவங்கெல்லாம் நீ சர்டனிட்டி எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாரையும் போட்டு நீ. ஆனா நீ வந்து எல்லாரும் போட்டு விட்டுறீங்க. Then what is that? I mean, that's yes, I think Shreyas got a few hundreds in the what you call World Cup. பட் அகைன் அடிச்சமாவே அடிச்சுட்டு இருக்கோம். திருப்பி டீம் போடனா அதே T20 வேர்ல்ட் கப். இதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ஒண்ணும் கிடையாது. ஷார்துல் தாக்கூர் கிடையாது, முகமது சிராஜ் கிடையாது, அஸ்வின் கிடையாது. பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Yeah, obviously Surya Kumar Yadav, Ishan Kishan, lot of differences, Chika. There are about 5 or 6 players who are completely different on the 2023 World Cup team linde. But having said that, நீங்க சொன்ன பாயிண்ட் தான், Shubman Gill being now the vice captain, certainty in the 11, அதுதான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. பிகாஸ் I thought it will be a direct fight off. இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் and Shubman Gillக்கு I thought there'll be a fight off in the 3-match ODI series. They'll try out both. Whoever does well, அவங்க தான் probably will play நான் நினைச்சிருந்தேன் in the Champions Trophy. But now it looks like Shubman Gill the certainty to open. எங்கப்பா Shubman Gillக்கு என்னப்பா இப்படி பேக் பண்றீங்க? பாவையா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கயா. சஞ்சு சாம்சனை பேக் பண்ணுங்களப்பா. நீ சஞ்சு சாம்சனை விட்டுறீங்கயா. சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு இருக்கான், அவனை பேக் பண்ணுங்களப்பா. சஞ்சு சாம்சன் நிறைய பேக் பண்ணிருக்காங்க. Yeah, but Sanju Samson or a place when there is not, has nothing to do with Shubman Gill, Chika. That is the direct competition with Rishabh Pant. I'm talking as a compass. I'm not talking about Rishabh Pant because சம்பந்தமே கிடையாது. I'm talking as a player. I'm saying நீ இவ்வளவு ரிஷப் பந்த் சர்டனிட்டி அவன் என் டீம்ல. டெஃபினட்டா ரிஷப் பந்த், KL ராகுல் சர்டனிட்டி. அவனை பத்தி நான் பேசவே இல்லை. அவனை பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ண, விக்கெட் கீப்பர்லாம் கன்சிடர் பண்ணாத. Sanju Samson is I'm not talking about wicket keeper batsman, as a batsman only. Please, அதை நீ பாரு. நீ வந்து Shubman Gill நீ பேட்ஸ்மேன் தான் பாக்குற.
நீ சுப்மன் கிலுக்கு இவ்வளவு பேக் பண்றீங்க, என்ன பண்ணாலும் சுப்மன் கில் இருக்கான், என்ன பண்ணாலும் சேஷ் எல்லாம் இருக்கான். ஆனா பாவம் அடிக்கிறவங்களா சாய் சுதர்ஷன், சஞ்சு சாம்சன், ஈஷான் கிஷன் அவ்வளவு பேக்கிங் இல்லையா? ஸ்ரேயஸ் ஐயர் சும்மா நீங்க அவர் பேரை இழுத்துட்டு வரணுமே இழுத்துட்டு வரீங்க. வேர்ல்ட் கப்ல டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல யாருமே அடிக்கல. Wickets were tough to play, but Shreyas Iyer overall in the World Cup, last World Cup, he nailed it, Chika. வேற லெவல்ல ஆடி இருக்காரு அவரு. நானே ஒத்துட்டேன். நான் few centuries அடிச்சா ஓகே. நான் Shreyas Iyer, I said Shreyas Iyer இருப்பான். நம்ம few days plan பண்ணி Shreyas Iyer இருப்பான் என் டீம்ல சொன்னேன். பட் சுப்மன் கில் இந்த மாதிரி சர்டனி சொல்லி வைஸ் கேப்டன் ஆகிறீங்க தெரியுமா? எனக்கு இது நியாயமா படவே இல்லை. நீ ஈஷான் கிஷன் கூட பேக்கிங் பண்ண மாட்டேன்றீங்களே. இது ஒரு பிளேயர் இவ்வளவு பேக் பண்றாங்களே எல்லாரும் சொல்ல வரேன். ஈஷான் கிஷன் தான் அடிச்சிருக்கான். நான் சொன்னேன் போன வாட்டி தான் சொன்னேன், ஈஷான் கிஷன் தான் அடிச்சிருக்கான். சோ சுப்மன் கில் யூ எலிவேட்டட் ஸ்ட்ரைட் அவே. ஒண்ணு ஏங்க டீமை போட்டா பூம்ரா ஆல்ரெடி இருக்காங்க அந்த டீம்ல. கரெக்ட். ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் வைஸ் கேப்டன் பூம்ராக்கு தான் போயிடணும். எங்க சுப்மன் கில் நான் வைஸ் கேப்டனா? That is a very good talking point. அதுதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. He is going to be I don't understand the I don't understand this concept at all. Straight away vice captain should be Bumrah. என்ன இந்த பைத்தியக்காரன இப்பதான் பூம்ரா டெஸ்ட் மேட்ச் ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க கேப்டனா. அவன் டெஸ்ட் மேட்ச் ஆடி ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் அவன் பாவம் அன்ஃபிட்டா போயிட்டான். திருப்பி திடீர்னு பார்த்தா சுப்மன் கில் நேரம் அவன் கேப்டன்சி கொடுக்குறீங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியல சார். I don't understand this I mean I really don't understand what they are trying to do. Bumrah is the Chuman Gill's ODI record has been brilliant. நீங்க சொன்ன பாயிண்ட் நான் completely understandable. Vice captaincy was எல்லாருமே ஒரு ஸ்டேஜ் எல்லாருமே பிரில்லியன்ட் தான் வரும். நீ ஓவரால் ஸ்டாட்ஸ் இருந்தா பிரில்லியன்ட் தான் வரும். நீ அதான் சொன்ன ஈஷான் கிஷன் ட்ராக் ரெக்கார்ட் தான் ஈஷான் பிரில்லியன்ட் தான் வரும். அவன் ஈஷான் கிஷன் தான் பிரில்லியன்ட் வரும் உனக்கு. யார் இல்லன்னா ஈஷான் கிஷன் தான் பிரில்லியன்ட் தான் வரும் உனக்கு. Okay, anyway, let's move on from Gill. சரி, coming to the composition of the team. மூணே ஃபாஸ்ட் bowler. அந்த மூணு ஃபாஸ்ட் bowlerல ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி நிறைய நேரம் பேசினார் அஜித் அகர்கர். அவர் சொன்னார் மெடிக்கல் டீம் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். As per BCCI just outlining the medical team till February first week அவரால bowling போட முடியாது. So he has been given bowling rest till February first week. So அந்த February first week அப்புறம் தான் அவரால bowling resume பண்ண முடியும். And the Champions Trophy is 2 weeks after the first week, obviously from the 19th. So maybe we can expect Bumrah to play the last ODI and then go into the Champions Trophy. Adudha hope, Chika. But fingers crossed. Yena Bumrah and Shami rendu pair fitness maliyum nariya eyes irukka podu Chika. And I am surprised India has only gone with 3 medium pacers. Harshit Rana is the reserve medium pacer. பட் எனக்கு வெரி பிக் சர்ப்ரைஸ் இந்தியா மூணே மீடியம் பேசர் தான் இருக்காங்க ஸ்குவாட்ல. Yes, I am surprised. I really thought Bumrah probably. I'm happy for Bumrah. Bumrah India ஆனா பிரமாதம் இந்தியா காணலாம். See அவனுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் எது வேணா நீ கொடுக்கலாம். In the sense that okay நீ ஃபிட்டா இல்லனா கூட on the day of selection ஃபிட்டா இல்லனா கூட they are selected and hoping that they will be fit for the last one day and the T20 I mean the Champions Trophy, which is obviously necessary. ஏன்னா இந்தியாக்கு Bumrah எல்லாம் முடியாது ஒண்ணுமே. Atleast ஷமியாவது திருப்பி ப்ரூவ் பண்ணிருக்கான். பட் நீ சொன்ன மாதிரி both assuming both of them playing the 11, both of them are coming from a fitness issue. So அவனால full கங்கோ போட முடியுமா? செம காம்பினேஷனா. And I don't mind the spinners combination because we are playing in Dubai. Maximum most of the matches in Dubai. All the matches in Dubai literally. Chika, that is where I don't agree with you, Chika. Again, last time fourth spinner use ஆல Chika. Chahal எங்க Chika ஆனா சும்மா எடுத்துட்டு போடுமே எடுத்துட்டு போ. அதுக்கு அட்லீஸ்ட் we could have filled out that particular slot with an extra fast bowler or an extra all rounder in நிதிஷ் குமார் ரெட்டி. அது ரெண்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. நிதிஷ் குமார் ரெட்டி கரெக்ட். நீ சொல்லு அப்புறம் யார தூக்கி பண்ணி சொல்லு பார்க்கலாம். டீம் போடு. நீ நிதிஷ் குமார் ரெட்டி go Chika. Definitely I think when we spoke I thought Nitish Kumar Reddy should have found a place. Nitish Kumar Reddy having done so well ஒரு சைடு இப்பதான் டெஸ்ட்ல அவனை எங்க இருந்தோ T20 டெஸ்ட் வரைக்கும் எடுத்து போயிட்டீங்க. டெஸ்ட்ல அவனை ஒரு மாதிரி ஹீரோவா ஆக்கியாச்சு. அவனை he proved himself to be a kind of a hero. டபக்குன்னு தூக்கி விட்டீங்க அவனை போட்டு. See this is what is very surprising. இவனை திடீர்னு தூக்கி விடுறீங்க வைஸ் கேப்டனா. திடீர்னு நிதிஷ் குமார் ரெட்டி நேரா டெஸ்ட் போட அவன் செஞ்சுரி அடிக்கிறான். அவன் விக்கெட் எடுக்கிறான். அவன் டபுள் டிராப் பண்ணிட்டீங்க. So what will happen to நிதிஷ் குமார் ரெட்டி? நயா T20க்கு டெஸ்ட் என்ன இது புரியுதா? He is very good for T20. He is very good for test matches. Not good for one days. I don't understand the logic at all.
See, obviously I really don't experience understand. matters. இதுக்கு முன்னாடி நிதிஷ் ரெட்டி, the only explanation is that நிதிஷ் ரெட்டி வந்து இதுக்கு முன்னாடி ODI மேட்சஸ் ஆடினது இல்ல, அதனால ஸ்ட்ரெயிட் அவே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல எடுத்துட்டு போணுமான்னு அந்த கேள்வி. வெயிட், I'm playing the devil's advocate, Chika. The other side is, but combination ன்னு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 4 spinners யூஸ் ஆவாது Chika. Kuldeep, Akshar Patel and Ravindra Jadeja are two very similar players. நீங்க வந்து I thought இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா we could have probably taken a choice with one of them. நீங்க ரெண்டு பேரும் அகைன் பிளேயிங் 11ல ஆட வைக்க போறீங்களா? How will they fit into the playing 11? Akshar Patel right now as is where is probably slightly ahead of Jadeja white ball cricketல. But Jadeja has been a brilliant servant for Indian cricket over the last 13 years. So அது எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்க? What Jadeja bowled very well. The World Cup, I think Jadeja was a very crucial factor. Finals both in Marga, fantastic all-round performance by Jadeja. Yeah. So Jadeja, first choice as a left-hand all-rounder. Let's be very clear. Even though Akshar Patel is a very close fighter, I'm not saying no. I'm not saying no at all. But Jadeja will be the first choice because the Marga 2023 World Cup, a lot of his performance went under the radar because the others scoring centuries. But 2023 வேர்ல்ட் கப்ல இருந்து நீங்க அக்ஷர் பட்டேலோட கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா it has been much better and much higher, Chika. But the point is, you பார்த்தா எல்லா 2023 வேர்ல்ட் கப் டீம்ஸ் தான் நல்லா எடுத்துருக்கீங்க. அதேதான் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்ற, he was an amazing form. 2023 வேர்ல்ட் கப் தான். அதேதான் பாடி சுமன் கில் தான் ஒரு 80 அடிச்சா செமிஃபைனல்ல. அதே வேர்ல்ட் கப் 2023 தான் எல்லாமே. So you're going back to the 2023 performance only. You've forgotten the Sri Lanka performance. As a bad, ஏதோ பண்ணாங்க ஒன்று வாங்கிட்டோம்பா, அதை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க இப்போ. That's what your selection says. நீ சவுத் ஆப்பிரிக்கா, that is one off series. We don't take South Africa அக்கௌண்ட் எடுத்துருக்கீங்க. நீ என்ன பண்ணிருக்கீங்க கடைசியில 2020 வேர்ல்ட் கப் வச்சு டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஸ்ரீலங்கா சீரிஸ் வந்து ஒன் ஆஃப் சீரிஸ் டிராப், ஆனா அது பர்ஃபார்மன்ஸ் we don't consider. ஒன் ஆஃப் சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா we don't consider. நீ சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர்ஸ் காமிப்பா. சவுத் ஆப்பிரிக்கா 3 ஒன் டே ஆனாங்களா பாத்துலாங்க நீ. அங்கேயும் பாரு என்ன யாரும் ஒண்ணும் பண்ண பாருங்க. எங்க இருக்காங்க பாருங்க. சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆடினாங்க. அங்க ஃபுல் ஸ்ட்ரெங்த் டீம் ஆடல. அங்க எல்லாமே செகண்ட் ஸ்ட்ரிங் ODI டீம் தான் ஆடணும். ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கல. இல்லப்பா, என்னப்பா ஸ்ரேயஸ் ஐயர் ஆடி இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஆடி இருக்கான். ஒரு மேட்ச் ஒரு 50 Chika. அதுல என்ன Chika தப்பு? அதான் ஸ்ரேயஸ், அதான் அனி. I'm okay with Shreyas Iyer, Ani. I'm not saying anything against Shreyas Iyer. Please, let me be very frank. I'm not saying anything against Shreyas Iyer. அதான் நீ என்ன சொல்ற அனி, நான் சொன்ன மாதிரி பார்த்தனா Shreyas Iyer, I accept with you, he definitely deserves a place. Let me be very honest with you. That I agree. So I'm saying the persons have been more on the 2020 World Cup. The South Africa performance is not being taken into account, whatever it is. And the Sri Lanka performance not taken into account. In the team, Chika. I'm going to still back Shubman Gill. He deserves a place in the team. He's your top 3 openers ODI cricket பொறுத்த வரைக்கும். Whether he was a vice captain candidate or not, அது வந்து debatable. அது நீங்க சொன்ன மாதிரி I'm with you. Bumrah இருக்கும்போது ஏன் Shubman Gill? If you are saying Bumrah is going to be fit, Bumrah should have been the vice captain. அது I completely agree with you. I thought ஒரு direct fight off இருக்கும் between Gill and Jaiswal. இந்த ODI சீரீஸ்ல 3 மேட்சஸ்ல வந்து ரெண்டு பேருக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. யார் ரன் அடிக்கிறாங்களோ probably will play the Champions Trophy நினைச்சேன். It doesn't look like that. It looks like Jaiswal is going to be only the reserve opener. The other major talking point, எனக்கு main talking point is only the combination, Chika. Having 4 spinners and Rishabh Pant is definitely a talking point for me. If anything, I thought Rishabh Pant balla Sanju Samson could have been there in the format la. Just surely because South Africa lo or brilliant 100, adukapro he hasn't gotten an opportunity. But he has been knocking the doors. T20 la vandu polan polakararu. Rishabh Pant, of course, potential. Of course, the biggest match winner India has had in Test match cricket recent years la. So adula vandu Rishabh Pant is obviously gone in. But Sanju Samson is slightly ahead for me in this format, Chika. I don't know. I'm a great fan of Rishabh Pant. Probably, I believe that Sanju Samson should have been the 15. Let me be very frank. I'll now Paul Shulman. எனக்கு எப்படியுமே நான் Rishabh, not at the cost of Rishabh Pant. அதான் சொன்னேன். நான் வந்து would have said Jaiswal எடுத்துக்கோ, Shubman Gill வைஸ் கேப்டன் ஆகுறது நீ அவ்வளவு பெரிய பிளேயர் சொல்ல வர அதே பாயிண்ட் விட்டுறீங்க. That's taken up. நீ டீம் காம்பினேஷன் எடுத்துன்னு வச்சுக்கோ. நீ அதேதான் நோ ரிஷப் பந்த் எப்படி எஸ் ரிஷப் பந்த் is a proven material, is a proven match winner. But Nitish Reddy, what is your Nitish Reddy there? Yeah, 4 spinners is the biggest problem in எனக்கு தோணுது. அந்த காம்பினேஷனால we missed out on an extra fast bowler தேவனா. ஓகே, நம்ம ஹர்திக் பாண்டியோட ஃபிட்னஸ்ல see again அந்த 4 ஃபாஸ்ட் bowlers including ஹர்திக் பாண்டியா 4 ஃபாஸ்ட் bowlers Chika. அந்த 4ல வந்து 3 இன்ஜுரி prone Chika.
Bumrah coming back from a back injury திருப்பி yet again. Shami வந்து ஒரு 1.5 years lay off. Hardik Pandya has had his problems, injury problems. ஞாபகம் வச்சுக்கோங்க. So 3 out of 4 யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லாட்டி 2 பேருக்கு நடு மேட்ச்ல ஏதாவது ஆச்சுன்னா you are gone. நம்மளுக்கு ஒரு என்ன மாதிரி ஜெனரல் 11 இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த டீம் பிரகாரம் இன்னைக்கு நாளைக்கு 11 நானும் வச்சுக்கணும். நீ தட்ஸ் லைக் நாளைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அஸ்யூமிங் டுமாரோ இஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இதான் டீம் எல்லாரும் ஃபிட்னே வச்சுக்கலாம். லெட்ஸ் கோ அந்த அஸ்யூமிங் அப்படின்னா என்ன பண்ண போறான்? ரோஹித் சர்மா, சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. சோ அவனால 11 ஆனும். நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 வந்து ஸ்ரேயஸ் ஐயர், ஆர் நம்பர் 5 ஸ்ரேயஸ் ஐயர், 4 ரிஷப் பந்த், 4-5 அப்படின்னா No, Chika, I don't think Rishabh Pant plays in the 11. அதுவும் clear-ஆ சொன்னார் அவரு. Rishabh KL Rahul தான் ஆடணும் actually. KL Rahul தான் ஆடணும் actually. They have already said that he is the reserve wicket keeper. Main player, number 4. It's fine. So KL Rahul 4, 5 Shreyas Iyer, 6 வந்து Hardik Pandya, 7 வந்து Jadeja. Okay, 8 slot will be between Akshar Patel and Washington Sundar kulla 8. அதுக்கப்புறம் 9 வந்து again it could be one more spinner. Washington Sundar or Kuldeep, whatever it is. So 8-9 will be what do you call Washington Sundar, Jadeja for sure, Akshar Patel, maybe Washington Sundar or Kuldeep Yadav / Washington Sundar. 10 ல வந்து Bumrah, Shami. இதான் 11 ஆட முடியும். Kuldeep certainty, Bumrah certainty, Shami certainty, Chika. Washington Sundar, Akshar Patela, அர்ஷ்தீப்பா, அதுதான் கேள்வி அங்க. அந்த பர்టిక్యులர் பொசிஷன்ல அப்படினா உனக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் ரிசர்வ் ஸ்பின்னர், அக்ஷர் பட்டேல் தான் ஆடி ஆன் அப்பனா 11ல. 2 medium pacers, 3 spinners and Hardik Pandya the one more reserve bowler. அப்பனா நீ ஆடு. That will be my 11. Arshdeep will be only a reserve medium pacer. We are playing in January, February in Champions Trophy. It will be a little winter time. So அங்க கொஞ்சம் நிப் இருக்கலாம் அந்த டைம்ல கிரிக்கெட்ல. ஞாபகம் வெச்சுக்கோங்க, it is winter time. It is there'll definitely be a but February end you're talking in Dubai la winter la one 10 la kada February end la one avlo la kadaiya Chika, but the temperature definitely drops below 20 Chika night time la. Okay, if that is the case, then you'll have to club one more spinner. That's all. So, no, we'll have to wait and see. Yeah, we'll have to wait and see. நம்ம வந்து நம்மளுக்குள்ள பேசிக்கலாம். This is the 11 I will put if I was today, as I said, tomorrow captain, then I look at this, assess the conditions. Morning la கொஞ்சம் அந்த பாப்பேன், winter மாதிரி previous in next ல போய் பார்த்துட்டு நான் winter மாதிரி இருந்தா yes, then I play Kuldeep Yadav, I drop one more spinner. 3 spinners but 2 spinners out 11 ல. Then I play 3 medium pacers with Hardik Pandya. See, அதான் ஆட முடியும் உனக்கு. இப்படிதான் ஆட முடியும். So Washington Sundar will be a reserve spinner. அந்த மாதிரி ஆட முடியும் உனக்கு. Okay, last but not least Chika, Karun Nair பத்தி டெஃபினட்டா ஒரு வேர்ட் சொல்லியே ஆனோம். இஸ் ஆப்வியஸ்லி நவ ரைட் நவ as we record we are playing the final. அவங்களே கேட்டாங்க, ரிப்போர்ட்டரும் கேட்டாங்க, and Ajit Agarkar said unfortunately we cannot find a place for Karun Nair. In all honesty, probably நீங்க ஒரு in depth பாத்தீங்கன்னா மேபி ஸ்குவாட்ல இடம் முடியாது, யாருக்கு பதிலா வருவாருன்னு அந்த கேள்வி டெஃபினட்டா இருக்கு. But I have to ask you, what happens? Because beginning of the season, Gautam Gambhir said Vijay Hazare tournament is going to be your premium tournament. None of the top performers of the Vijay Hazare tournament are even found in the white ball scene, Chika. Let's be honest. None of them have been selected. Karnataka and Vidarbha are playing the 2 finals. Varun Chakravarti was one of the highest wicket takers. None of them have been selected. So, சொல்றது ஒண்ணு செய்யறது கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது Chika. Is it fair on people like this? See, Karun Nair, I feel very unfortunate, Ani. I'll be very frank. I feel bad for that boy. இவ்வளவு அடிச்சுக்கு அப்புறம் கிடைக்கலனா, but he doesn't find a place. Obviously, what Ajit Agarkar says is right. எங்கடா நீ யார் பிளேஸ் எடுக்க முடியும்? நானே அவனை நீ பெர்ஃபார்ம் பண்றவனே எடுக்க முடியல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ண எடுக்க முடியல. Karun Nair, but yes, he is ஒரு மாதிரி ரெக்கார்ட் நான் பாக்குறேன், வேற லெவல். அவரேஜ் 700 இருக்காங்க. அவன் ஆவரேஜ் 700 மேல இருக்கான், 770 ஆவரேஜ் இருக்கான் அந்த. சோ இதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. I feel bad for him. But நீ சொல்ற மாதிரி இப்ப வருண் சக்கரவர்த்தி, youngsters, the other youngsters who've done well, or Karun Nair himself who wants to make a comeback. He's not an old guy who wants to make a comeback. Then what happens is, என்னையா இது ஒரு போர், ரஞ்சி டிராபில அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்றீங்க, நாங்க விஜய் தாதால அடிக்க மாட்டேன்றீங்க, இதே ஒரு 20 பேர் வச்சு சுத்தின்னு இருக்கீங்க, ஆனா போடான்னு ஒரு அந்த ஆட்டிடியூட் எடுத்தாலும் எடுக்கலாம். Sometimes people might get the attitude. See, because end of the day you're doing that. Happens to a lot of cricketers, Chika. 100% happens to a lot of cricketers. I can talk to you from my days experience. It happens to a lot of cricketers.
என்னடா இது அதே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க இந்த பசங்க. கடைசியில பார்த்தா அதே அரைச்சமாவே தான் வச்சு அரைச்சிட்டே இருக்கோம். சுத்தி சுத்தி இந்த சைடுல அரைக்கிறது போது இப்படி ரிவர்ஸ்ல அரைக்கிறோம் அவ்வளவுதான். இப்படி மாவாட்டுற அதே அரைச்சமா ஆடிட்டு இருக்கோம். I still feel we are only going for IPL names. ஒன்னும் அந்த அந்த IPL யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கணுமே. எனக்கு அதான் புரியவே இல்லடா. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு யாட்ஸ்டிக் வந்து you having one yardstick for one player. வந்து 4 ஸ்பின்னர் தேவையில்ல சீக்கா. அந்த 4 ஸ்பின்னர் நீங்க சொல்லலாம். அதான் நீ why you have dropped Nitish Kumar Reddy? Answer that question. To answer that question, it's the entire combination la chika. உங்களுக்கு 4 spinners தேவையில்ல. வேணாமே 4 ஸ்பின்னர் வேணாம்னா. பாத்தா ஒரு ஸ்பின்னர் தூக்கி நிதிஷ் குமார் ரெட்டி கொண்டு வாங்க. That would have been a better choice. 100% ஒரு பேட்ஸ்மேன் ஃபீல்டர் ஒரு ரெண்டு ஒரு மூணு அவன் ஹண்டிங் பண்ணி சேர்த்து 10 ஓவர் ஈஸியா போட்டுடலாம். ஈஸியா தள்ளிடலாம். ஒரு பேச்சு சொல்ல வரேன். They will be only the 6th bowlers anyway. 6th and 7th bowlers if they play in 11. I mean, but all replacement. But Nitin Kumar Reddy, on one side, you found him to be extraordinary in T20, you found him to be extraordinary in Test cricket, but he's not fit for one-day cricket. What happened to SSV Jaiswal? ஒரு நாள் கழிச்சு SSV Jaiswal one-day வராங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன நியாயம்? You having one yardstick for one player, you have a different yardstick for other players, which is not fair. And நீ சொன்ன மாதிரி கௌதம் சீசன் ஆரம்பிச்சு ஆஹா ஓஹோ ஹே வாய் வந்து பொழந்து பேசுறான். இப்ப என்ன பண்றான்? பண்றதுக்கும் செயலுக்கு சம்பந்தமே இல்லையே. கம்பீர் கடைசியில சொல்றான் கிரிக்கெட் யூ ஹேவ் டு பிளே ரஞ்சி டிராபி கிரிக்கெட். யோ எல்லாம் சொல்லலையா, ஆடுறது விடுங்க, ஆடுறோம் எடுங்கயா. அதுதான் நானே சொல்றேன். ஏதாவது ரெகக்னைஸ் கொடுத்தனா சரியா நம்மளா இங்க பெர்ஃபார்ம் பண்ண எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம இப்ப என்ன ஆகும்? எல்லாம் நினைச்சுப்பா சரி இந்த ஐபிஎல் தான் அடிக்கும் போல இருக்குப்பா, ஐபிஎல்லே கவனிச்சுக்கலாம், இதெல்லாம் விட்டுருவாங்க. அடுத்த வருஷம் தான் நான் வித்யாசாரமே அன்ஃபிட் சொல்றேன். என்ன சொல்றேன்? நீ வரல நான் என்ன பண்ணுவோம்? அப்புறம் கேட்டா நீ ஆடணும்ன்றாங்க. அப்போ இப்போ I'm going back to basic what is the fault with Ishan Kishan? Chika, you've been asking that for 1.5 years. Nobody has an answer. Seriya, nobody has an answer. Unfortunately, nobody has an answer. What is the fault with Ishan Kishan? I'm saying, since you're talking about all the people, nobody has the answer. What is the fault with Sanju Samson playing at number 5 in ODI cricket? Yana, our last innings is a terrific 100 in South Africa. He hasn't played another innings after that. We don't know. அவ்வளோ கிரிக்கெட் ஆடுறதுனால, அவ்வளோ T20 கிரிக்கெட் ஆடுறதுனால நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க அவ்வளோ ஐபிஎல் நடக்கிறதுனால எல்லாரும் மறந்துடுவாங்க ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஸ் எடுக்குது. அதுதான் நடக்குது. So it hasn't changed. But now let's move on, Chika, because squad pati pesiyachu, but we have to talk about the rules that the BCCI have put into place after the in the this summer of defeats kapro. There are a lot of rules, Chika. Just to generalize பண்ணிடுறேன். பிளேயர்ஸ் வந்து தனியா ஹோட்டல்ல எல்லாம் ஸ்டே பண்ண முடியாது. இந்த டீமோட தான் ஸ்டே பண்ணணும். வைஃப்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு தான் டிராவல் பண்ண முடியும். ஐ திங்க் 2 வீக்ஸ் சம்திங் தான் வைஃப்ஸ் இருக்க முடியும். அவங்களோட பர்சனல் டீம் ஆஃப் செஃப்ஸோ இல்லாட்டி ட்ரெயினர்ஸோ அவங்களுக்கும் வந்து தனியா வந்து நீங்களா ஸ்டே பண்ண முடியாது. பேசிக்லி த ரூல்ஸ் ஆர் தட் டீமா தான் டிராவல் பண்ணணும். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்தா, பிகாஸ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் were staying separately from the hotel, from the team, because they had to accommodate their families. Chika, you're happy with all these rules? I think it should have already been there, Chika, in the rules la. See, I need to answer your question. எனக்கு இதெல்லாம் புரியாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா பிளேயர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஆல் பிளேயர்ஸ் ஸ்டே டுகெதர் தான். ஃபேமிலிஸ் இருந்தா கூட ஒரே ஒருத்தர் தங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த டைம்ல Chika இப்போ இல்ல, இப்ப மாறிச்சு. இல்ல எனக்கு தெரியும். நான் 2019 வேர்ல்ட் கப் நான் பிராண்ட் அம்பாசிடர் போய் நான் பார்த்துட்டேன். ஒரே டீம் எல்லா பிளேயர்ஸ் தான் வைஃப்ஸ் தான் கூட இருந்தாங்களே. அதே ஒன்று தான் தங்கி நான் 2019 வேர்ல்ட் கப்ல நான் பார்த்தேன். கண்ணு தேவல பார்த்தேன். நான் I saw the wives also. I saw children. They stay in the same hotel. I don't think the players stay in a separate hotel. Never. I don't think it's correct information. எனக்கு தெரியாது. I don't think it's correct information. But எனக்கு தெரியாப்பா, வைஃப்ஸ் 2 வீக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா வைஃப்ஸ்னால எப்படிப்பா பிளேயர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறான்? அதே வைஃப்ஸ் தானே இருந்தாங்கப்பா. ஃபைனல் வரைக்கும் போச்சே, 2020 வேர்ல்ட் கப் போச்சே. 2020 வேர்ல்ட் கப் அதே வைஃப்ஸ் தான் அங்கேயும் இருந்தாங்க. அதே வைஃப்ஸ் தான் 2023 வேர்ல்ட் கப்ல இருந்தாங்க. ஃபைனல்ஸ் போச்சே. அதே வைஃப் அதே பிளேயர்ஸ் தான் செஞ்சுரி அடிச்சாங்க 2020 வேர்ல்ட் கப்ல. விராட் கோலி மேட்ச் தான் பொழந்தான். எல்லாரும் தான் பொழந்திருந்தாங்க. ரோஹித் சர்மா பொழந்தான்.
Okay. I mean, அந்த ரூல் I வேணா think ஓகே கொஞ்சம், பட் ஐ திங்க் த டொமஸ்டிக் பிளேயிங் domestic rule is a டொமஸ்டிக்லி. good rule. Yeah. Domestic rule is a good rule. I tell you what are the best rules in this. I mean, players staying more than 2 weeks, another, I don't know. I don't find it. I think some of the General, rules are traveling with the team. அதெல்லாம் வந்து it is non-negotiable. yeah, traveling the team is the right thing. Important. I thought it. I mean, my assumption is they'll all travel as a team only. Obviously இந்த ரூல்ஸ் போடுறதுனால there is you cannot assume that anymore. Like ஏன் இந்த ரூல்ஸ் போடுறாங்க? They are not doing that-னால தான் அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க சீக்கா. Aprina correct. Aprina correct. Then the rule is correct. Then what they've done is right. If they are not traveling together, if they are not going to team bus, if they are not staying together separately, if at all, I don't know the information, so I can't talk without knowing the information. Then whatever the rules have said is right. Now, why stay பண்றதுனால அடிக்கிறாங்கிறது நான் வந்து that is a very debatable point. ஏன்னா அதே வயசு இருக்கு இந்த பசங்க பலன்னு பிறந்திருக்காங்க. So that is not, I won't really consider it as a great point. But the great point what BCCI have done is this test cricketers should play a lot of domestic cricket, participate in Ranji Trophy, participate in minimum number of Ranji Trophy matches, minimum number of Duleep Trophy matches. It's very good, not only for them, it will be good for the youngsters who are all playing along with them. It's a good sign. That is a good thing. That is, the BCCI players should play in the domestic cricket. If off season, that's a good sign. That's a good rule. That's a very good rule. Then, if at all the players are separate, staying separately, they cannot stay separately. They have to stay in the hotel only. Accepted. They cannot travel separately. They have to travel together only. I mean, அவங்களோட பர்சனல் ஸ்டாஃப் தனி ஹோட்டல் தான் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வாட் இஸ் ராங்? The personal staff can stay in a separate hotel and they can help them out in whatever capacity they want. They are coming in their personal capacity, staying in a separate hotel. What is wrong if they come in their personal capacity? Yeah, obviously இது வந்து it is not the first time இந்த மாதிரி rules in play இருக்கு சீக்கா. If you remember 2007 இது மாதிரி ரூல்ஸ் தான் எப்படின்னா இதெல்லாம் சும்மா எப்படின்னா எப்பவுமே உதவாங்க இந்த மாதிரி துஷ்னு கொண்டு வாங்க மச்சான். 2007 T20 World Cup அப்புறம் டாட் பூட் தஞ்சாவூர்னாங்க. அதுக்கு தஞ்சாவூர் போயிடுச்சு. ODI World Cup அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ODI World Cup ரூல் போட்டாங்க. இதேதான். இது எப்படின்னா அது வாங்கினா எல்லாம் திட்டுவாங்கல. டாட் பூட் தஞ்சாவூர்னாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மறந்துடுவாங்க. திரும்பி கும்பகோணத்துக்கு வந்துருவாங்க எல்லாரும். So மறந்துடுவாங்க. So தஞ்சாவூர் வரைக்கும் போய் திரும்பி கும்பகோணத்துக்கு வந்துடுவாங்க எல்லாரும். இதெல்லாம் ஓடி இதெல்லாம் ஒரு but the only good rule among all this is that the domestic order சொன்னாங்கம்மா, it's a great rule. But they're staying together is a correct thing. If at all they're not, I'm assuming they're all staying together only. So I don't think they'll be staying separate in a separate hotel in a place. I don't think they'll be separate. அவன் வேற flight வருவான், நான் ஒரு flight போறேன். I think the players will be traveling together only. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன தலையாடுற இப்படி? இல்ல சீக்கா, or else why should they bring a rule like that சீக்கா? If everything was perfect, then why should they bring a rule like that? I'm assuming that they're traveling with the team only. I'm assuming that they have not done that. That is why they've bought in this rule, Chika. It is very obvious. Okay, if they're not done it, then the rule is correct. If they're not done it, the rule is correct. Why should why? illati ஒரு சம்பந்தம் இல்லாத எனக்கு தெரியாது மச்சான், எனக்கு தெரியாதுன்றதல நான் வந்து நான் அசெப்ஷன்ல நான் போறேன். நீங்க வந்து ஒரு 12 years டாப் ஃளைட் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுனீங்க. ஒரு வாட்டி கூட you couldn't travel alone. You had to travel with the team always. Unless and otherwise you were going naturally. இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நீங்க ஏதாவது ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க வேற எங்கல இருந்தாவது one or two of the series நீங்க வேற எங்க இருந்தாவது வருவீங்க. Probably that is when. But 99% of the times you travel with the team. That has always been the norm. I think that has always been the norm every time. அதான் புரியவேல புதுசா இருக்கேன்ற எனக்கு என்னதான் தெரியுது அப்படினா அதனால நான் கேக்குறேன் எதுக்கு அந்த ரூலை திருப்பி ரெப்ளினிஷ் பண்றாங்க when you know அது வந்து ஒரு unwritten rule ஆச்சேன்னு. It's an unwritten rule. It's unwritten rule. அதே கோர்ஸ் தான் போணும். Then obviously we have done கோர்ஸ் தான் போணும். அதே பஸ்ல தான் போணும். அதே பஸ்ல வரணும். அதே பஸ்ல வரணும். unwritten rule தான் அது. அதான் புரியவேல எனக்குன்றேன். அதனால தான் probably we haven't done it. அதனால தான் probably they put that rule. Maybe I don't know, but as I said, the best rule is them participating in domestic cricket is very, very important. It will lift up the morale of the youngsters. The competitive nature of the youngsters will increase. Virat Kohli ஆடுனப்பா, விராட் கோலி இதுதான் செஞ்சிருச்சுப்பா. Virat Kohli can identify. I remember Sachin Tendulkar has identified so many youngsters playing against them or along with them in Ranji Trophy cricket and Duleep Trophy cricket, which is very, very important. Yep. Hopefully, it will help us get back to the top of Test cricket பொறுத்த வரைக்கும். Because ODI T20 in Pakarche, we are at the top. Test cricket பொறுத்த வரைக்கும், we have to come back to that. So next season, hopefully it will help all of us. Anyway, thanks again, Chika. Guys, before you go, subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.